வாங்க லதா கார்த்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரவேற்பது உங்கள் லதா. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தோம்னா, பரோட்டாவில் என்னென்ன ஐட்டம் போடுவீங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு கேட்ட உங்களுக்காக இன்றைக்கி பரோட்டாவில் நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் போடுவோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். என்ன ஐட்டம் இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருக்கிறேன், மைதாவில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டு தரேன்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கடையிலோட இருக்கிற எல்லா பரோட்டா ஐட்டமும் இன்னைக்கு நாங்கள் வீடியோவை எடுத்து போடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. நாங்கள் இப்போ போட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன போட போகிறீங்க? கொத்து பரோட்டா வாங்க போடலாம். கருவேப்பிலை, தண்ணி மிளகாய் தூள் போட்டு உப்பு போடுறோம். உப்பு போட்டு லைட்டாக ஆயில் விடலாங்களா? ஓகே, நல்லா வணங்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி நல்லா தக்காளியை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கின ஸ்டேஜில் தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் முட்டையை மேலே ஊற்றுறோம். ஓகே, எத்தனை கொத்து பரோட்டா போடுறீங்க? ஓகே, லைட்டாக முட்டையை கலக்கி விட்டதுக்கப்புறம் ஓகே, அது மேலே நல்லா நெய்யை வச்சு போடுறோம். ஓகே, இதுக்கு தேவையான அளவு சாம்பார் குழம்பு. ஓகே, சாம்பார் குழம்பு ஊற்றி விரட்டும் ட்ரை ஆகிற அளவுக்கு. இந்த சால்னா பரோட்டாவில் போய் நல்லா ஊடுற அளவுக்கு நல்லா பருத்தி அதுக்கப்புறம் ஓகே, நல்லா ட்ரையாக போகணும். குழம்பு ஊற்றி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் கொத்த ஆரம்பிக்கணுமா? அப்போ தான் வந்து சால்னா டேஸ்ட்டு பரோட்டாவோட ஊறு மிங்கிள் ஆகி நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, மறுபடியும் கருவேப்பிலை தலை போடணுமா? ஆமாம், கருவேப்பிலைனுடைய வாசனை இந்த கொத்துக்கு நல்லா சுவையான மாஸ்டர். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இலை பரோட்டா. என்ன இலை பரோட்டாவுக்கு முதல்ல இலையை வாட்டி எடுத்து வச்சிருக்கிறாருங்க. சொல்லுங்கள் மாஸ்டர், இலை பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டிங்களா? இலை பரோட்டா இன்னும் கிளி பரோட்டா ரெண்டு கீழே ஒரு பரோட்டா வச்சு ஓகே, சிக்கன் வச்சாச்சு. ஓகே, முதல்ல ஒரு பரோட்டா, அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி, மறுபடியும் ஒரு பரோட்டா, அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி, அதுக்கு மேலே ஒரு முட்டை. ஓகே, கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்தா கிளி பரோட்டா ரெடி. ஓகே, 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா ஓகே. ஓகே, வாங்க வீச்சு பரோட்டா போடலாம். மாஸ்டர், என்ன வீச்சு போட போகிறீங்க? முட்டை வீச்சு போட போகிறீங்களா, பிளைன் வீச்சு போட போகிறீங்களா? இது பிளைன் வச்சு போட்டிருக்கிறாருங்க. ஓகே, முட்டை வீச்சு. ஓ, அப்படியே முட்டை போடாது இருந்தால் அது பிளைன் வீச்சு. இது மேலே முட்டை போட்டு எடுத்தா இது முட்டை வீச்சு. ஓகே, இது மேலே கறி குழம்பு போட்டு மடிச்சு போட்டா அதெல்லாம் என்ன வீச்சு? கறி வீச்சா? அந்த கறி வீச்செல்லாம் எனக்கு நீங்கள் போட்டு காட்டினதில்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை, அதனால் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது முட்டை வீச்சு, பிளைன் வீச்சு. அடுத்து வந்து முட்டை லாவா போட்டு காட்டுங்க மாஸ்டர். அடுத்தது முட்டை லாவா. ஓகே, ஓகே, பாருங்கள், இலை பரோட்டாவும் முட்டை வீச்சு, பிளைன் வீச்செல்லாம் இது தாங்க. அடுத்து முட்டை லாவா போடலாம் வாங்க. போய் இந்த பவுலில் வெங்காயம், தக்காளி, ஓகே, மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுத்துருக்கோம். அதில் சால்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி எடுத்துக்கிறீங்க. வணக்கினது எங்கிட்ட காட்டவே இல்லை, நீங்கள் சொல்லணும்ல வெங்காயம் தக்காளி போட்டு முட்டை வீச்சுக்கு முட்டை லாவாக்கு வணக்கிறேன் அப்படின்னு. குழம்பு ஊற்றிட்டு
முட்டையை போட்டு ஆ நல்லா கலக்கி எடுக்கணும். கலக்கியாச்சு ஆ முட்டை லாபம் விசிறி முட்டை லாபம் ரெடி பண்ணுவோம். சரி விசிறுங்க பார்க்கலாம். கல் மேலே போட்டு வளர்ந்து பீச் மீன் ஆ கலக்கி வச்சு ஓகே. இதுக்குள்ளேயே சிக்கன் போட்டால் சிக்கன் லாவா. சிக்கன் முட்டை லாபம் அப்படியே எடுத்து 4 முட்டை முடிச்சு நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா முட்டை லாபம் இப்படி ஊற்றி இப்படி மடித்து போட்டிருக்குறாங்க. 2 சைட்லேயே திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். என்ன போட போகிறீங்க? நூல் பரோட்டா. இந்த மாதிரி விசிறி போட்டு ஆ கார்னரில் நல்லா எண்ணெய் கலக்கி ஓகே. கார்னரில் மாவு எண்ணெய் இல்லாத நல்லா தேய்ச்சி நம்மக்கிட்ட இந்த மிஷினு அவங்கள கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை போய் பார்த்து வாங்கிக்கணும். கீழி இந்த சைடு ஒரு கல், இந்த சைடு ஒரு கல் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டா நூல் பரோட்டா. இது நூல் பரோட்டா. ஓகே. அடுத்தது ஆ. இதேதான் ஆ பன் பரோட்டா மடிப்பு ரெண்டு சிரி ம் நல்லா அனுபவம் வச்சுருக்கோம்ல. ஆமாம். இந்த சைடு இருக்கிற இந்த சைடு இருக்கிற இப்படி மடிச்சு ம் இந்த பொண்ணு இப்படி வச்சு ம் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி இப்படி சொல்லிட்டா பன் பரோட்டா. ஓகே. அடுத்தது என்ன போட போகிறீங்க? காயின் பரோட்டாவா? ஆ அப்படியே தூக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க, கையை அப்படி எடுத்து தூக்கி வச்சு இந்த இடத்துல சொல்லிட்டா சாதாரண இதே வந்து இந்த பரோட்டாவுக்கு இது விசிறிக்கு ஓகே. உங்களுக்கு சுத்த தெரியலாதும் போது இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு எடுத்துட்டு வந்து ம் மடிச்சுட்டு இந்த மடிப்பு பரோட்டான்னு சொல்லிட்டு இது இந்த மடிப்பும் போட்டுக்கலாம். இதை ஸ்லோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க சில இடத்துல. மடிப்பு பரோட்டா சிலோன் பரோட்டா எல்லாம் ஒன்று தான் மாஸ்டர். சிலோன் பரோட்டானா இது இல்லை மாஸ்டர், இது மடிப்பு பரோட்டா மாஸ்டர். பரோட்டா ஓகே. ஸ்லோன் பரோட்டா இன்னும் வேறு இருக்குது. உங்களுக்கு விசில தெரியலைங்க, இந்த மாதிரி சோப்பு மட்டும் போட்டு 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 அடிச்சிட்டிங்க. ஆ இதை நம்ம வந்து பரோட்டாவாக மாற்றணும். ஆ அப்படியே லைட்டாக கையில் அப்படி வச்சு ஓகே. இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று சுற்றி கடைசி இருக்கிற இடத்துல நம்ம கை உள்ள கேப் வச்சோம்ல ஆ அது வந்து சொல்லி 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்தால் பரோட்டா. இது என்னென்ன பரோட்டா திரும்ப சொல்லுங்க? பன் பரோட்டா, ஆ நூல் பரோட்டா, ஆ காயின் பரோட்டா, ஆ சாதா பரோட்டா, ஆ மடிப்பு பரோட்டா. ஓகே. போட்டு எடுத்துருங்க மாஸ்டர். தோசைக்கல்ல. ஓகே. மடிப்பு பரோட்டா, நூல் பரோட்டா, காயின் பரோட்டா, பன் பரோட்டா, முட்டை லாபா, இலை பரோட்டா. ஓகே. முட்டை வீச்சு, பிளைன் வீச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். வாங்க. காயின் பரோட்டாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது மாஸ்டர். ஃபஸ்ட்டு எங்கே தெரியும் தெரியுமா? நம்ம பாப்பம்பட்டி கடை இருக்குல்ல. இது வந்து அந்த பீடாங்களுடைய சைஸ் வந்து போட முடியுது. கம்மியாக போடணும். காயினால் ஒரு ரூபா காயினால் மட்டும்தான் அதை போடும். ஓகே ஓகே. அதான் சின்ன சின்னதாக இருக்குது, புரியுதா? 5 பரோட்டா அந்த மாதிரி கொடுப்போம். ஒரு செட்டுங்கிறது வந்து ஒரு பிளேட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா காயின் பரோட்டா, புரியுதா? இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த காயின் பரோட்டா யாரும் கேட்குறதில்ல, நம்ம போடுறதில்ல. பாப்பம்பட்டியில் இருக்கும்போது காயின் பரோட்டாலாம் போட்டு தான் இருந்தோம். காயின் பரோட்டாலாம் வித்துட்டு தான் இருந்துச்சு. அது ஓகே ஓகே. வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஆ வெளிசாக இது காயின் பரோட்டா போட்டால் தான் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
5 பரோட்டா 30 ரூபா 40 ரூபா அந்த அளவுக்கு விற்கிறது. ஓகே ஓகே, அதான் பாப்மாட்டியில் அப்படி தான் வித்துட்டு இருந்தோம், புரியுதுங்களா? இந்த கடையில் யாரும் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது இல்லைங்கிறனால போகிறதில்ல. இப்போ நம்ம சேமலு அப்படிங்கிறனால இதெல்லாம் நல்லா போட்டு காட்டியிருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ 3 விதமான பொருள் ரெடியாக இதுக்கு இங்கே வராதுக்கு முன்னே உங்களுக்கு எந்தெந்த பரோட்டா போட தெரியும்? இருக்கிற எல்லாமே போட தெரியும். ஆ, இந்த பரோட்டா எந்த பரோட்டா? பன் பரோட்டா பன் பரோட்டா. நூல் பரோட்டா? நூல் பரோட்டாவும் போட தெரியும். 2 பரோட்டாவும் இங்கே வராதுக்கு முன்னாடி போட தெரியாது. பன் பரோட்டா, நூல் பரோட்டா. இந்த வந்து தான் ஆ சார் முறையில் ஓகே, சூப்பரு. இங்கே வந்ததில் ஒரே ஒரு வாழ்நாளில் 2வது விஷயம் ஒன்று கற்றுருக்குறீங்க. பரோட்டாவில் வந்து எல்லா வகை பரோட்டாவும் போட தெரியும். எனக்கு போட தெரியாத பரோட்டா வகையே கிடையாது அப்படிங்க. அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா எங்கள் கடை ஓனர் சார் தான், பாட்டி சார் தான். அக்கா இன்னைக்கு மாஸ்டர் எல்லாரும் கேட்டாங்கல்ல, நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் பரோட்டாவில் இருக்குதுன்னு கேட்டவங்களுக்காக நம்ம இன்னைக்கு எல்லா ஐட்டம் போட்டோம். பாருங்க மாஸ்டர், என்னன்னாக்கா முட்டை என்னன்னாக்கா போட்டு இருக்கீங்க? நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, பரோட்டாவில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டவங்களுக்காக நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிறோம் மாஸ்டர். என்ன காட்டுங்க, என்னென்ன போட்டு இது இருக்கீங்க? இலை பரோட்டா, முட்டை லாவா. இது என்ன பரோட்டா மாஸ்டர்? சாதா பரோட்டா, சாதா பரோட்டா, பன் பரோட்டா. இது போட தெரியவங்க ஒரு பரோட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், யார் வேணா எப்படி வேணா மடிச்சிக்கலான்ற மாதிரி அதுக்குள்ள இது மடிப்பு பரோட்டா. அதுக்கப்புறம் முட்டை வச்சு பிளைன் வச்சு அப்படின்னு சொன்னாங்க மாஸ்டர். இது காயின் பரோட்டா, இது நூல் பரோட்டா, இது கொத்து பரோட்டா மாஸ்டர். அதில் இந்த கொத்து இப்போ இது என்ன கொத்துக்கா? சிக்கன் கொத்து மாஸ்டர். ஓகேக்கா, எல்லாமே நம்ம கடையில போடுறோம். நீங்க வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க மக்களே.